டிஸ்க்ளைமர், இது வந்து வெறும் எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான், ப்ரொஃபஷனல் அட்வைஸ் கிடையாது. This is for only education purposes and not a professional advice. ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தாக்கா வந்து சுப்ரா பெரியாஸ்டல் இன்ஜெக்ஷன். இதுக்கு மற்ற நேம்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கா வந்து லோக்கல் இன்ஃபில்ட்ரேஷன் பேரா பெரியாஸ்டல் இன்ஜெக்ஷன். இதில் என்ன நர்வ்ஸ் அனஸ்தடைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா வந்து லார்ஜ் டெர்மினல் பிரான்ச்சஸ் ஆஃப் டென்டல் பிளெக்ஸஸ், அதாவது ஒரு நர்வ், ஒரு டூத்தோட இந்த நர்வ் மட்டும்தான் அனஸ்தடைஸ் பண்ணுறாங்க. இதில் என்னென்ன ஏரியாலாம் அனஸ்தடைஸ் ஆகுதுன்னு பார்த்தாக்கா வந்து ஒரு என்டையர் ஏரியா, அந்த நர்வ் வந்து எங்கே அந்த டென்டல் பிளெக்ஸஸ் எங்கே சப்ளை பண்ணுதோ அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து அனஸ்தடைஸ் ஆகுது ஒரு டெர்மினல் பிரான்ச்சஸ் கூட சேர்த்து. ஸோ அப்படி பார்த்தாக்கா பல்பு, அப்புறம் ரூட்டு, அப்புறம் பக்கல் பெரியாஸ்டம், கனெக்டிவ் டிஷ்யூ, மியூக்கஸ் மெம்பரேன், இதெல்லாமே வந்து அனஸ்தடைஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து இதை வந்து மோஸ்ட்லி வந்து லோக்கல் இன்ஃபில்ட்ரேஷன் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ மிஸ்னோமர், ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சுப்ரா பெரியாஸ்டல் இன்ஜெக்ஷன் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தாக்கா வந்து பெரியாஸ்டம்க்கு மேலே போய் இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம், அதான் சுப்ரா பெரியாஸ்டல் இன்ஜெக்ஷன். ஸோ அப்போ நான் பேராபெரியாஸ்டல்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பேராபெரியாஸ்டல்னா வந்து பெரியாஸ்டியமோட அட்ஜசன்ட்ல கொடுக்கறது பேராபெரியாஸ்டல். இட் மைட் பி எதர் அபவ் ஆர் பிலோ ஆர் இந்த அட்ஜசன்ட் டு இட். ஓகேங்களா. அப்புறம் வந்து எங்கெல்லாம் இது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா வந்து மேக்ஸிலரி டீத்துக்கு தான் மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் வந்து 1 or 2 டீத் தான் வேணும் நம்ம ப்ரொசீஜர் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இது நல்ல ஒரு டெக்னிக். அண்ட் சாஃப்ட் டிஷ்யூ அனஸ்தீசியா வந்து ஒரு சின்ன ஒரு லோக்கலைஸ்ட் ஏரியாவில் வேணும்னாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்தெந்த ரீசன்ஸ்லாம் இது இந்த சுப்ரா பெரியாஸ்டல் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தாங்கன்னா இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன், நம்ம இன்ஜெக்ஷன் ஏரியாவில் இருந்துச்சுன்னா இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அண்ட் அபெக்ஸ் ஆஃப் த டீத் வந்து ரொம்ப வந்து டென்ஸ் போன் இருந்துச்சு, எஸ்பெஷலி மேண்டிபுலர் டீத் அப்படின்னு பார்த்தாக்கா இது யூஸ் பண்ணுது. ஏன்னா வந்து இது வந்து ஈஸியாக வந்து கார்டிக்கல் போன் தான் ஈஸியாக பெனட்ரேட் ஆகி நர்வ் ரீச் பண்ணுது, ஸ்பாஞ்சி போனில் தான். இதே வந்து ரொம்ப திக் கார்டிக்கல் போன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. அந்த கேசஸில் நம்ம வந்து பிளாக் ப்ரிஃபர் பண்ணுவோம். அண்ட் இதுக்கு வந்து வெரி வெரி ஹை சக்ஸஸ் ரேட் அண்ட் வெரி வெரி ஈஸி இன்ஜெக்ஷன் டெக்னிக். ரொம்ப ரொம்ப ஏட்ரமேட்டிக்காக தான் இதை மோஸ்ட்லி பண்ண முடியும். அண்ட் அது வந்து நம்ம எங்கெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஏரியாஸ்க்கு பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு மல்டிபிள் நீடில் இன்சர்ஷன்ஸ் தேவை அண்ட் நிறைய அமௌண்ட் ஆஃப் லோக்கல் அனஸ்தெடிக் வால்யூம் வந்து டெபாசிட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஓவர் டோஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்தந்த கேசஸ்லாம் வந்து பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கா பெரிடான்டல் இன்ஜெக்ஷன், இன்ட்ராஆசியஸ் இன்ஜெக்ஷன் அண்ட் நர்வ் பிளாக். ஸோ இப்போ வந்து இப்போ எப்படி நம்ம இன்ஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா வந்து ஃபர்ஸ்ட் வந்து டூத் பார்க்கணும். ஓகேங்களா. அண்ட் டூத்தோட ரூட் ஹைட் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இயரில் நம்ம படிச்சப்போ ரூட் ஹைட் எங்கே இருக்குது அப்படின்றதுலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக 10 to 15 mm above the crevice of the CJ மேலே தான் மோஸ்ட்லி ரூட்டோட அப்பெக்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம போயிட்டு வந்து அனஸ்தீசியா வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதை எப்படி நம்ம ரீச் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா வந்து மியூக்கோபக்கல் ஃபோல்டுன்னு இருக்கும். அதாவது நம்ம லிப்பையோ இல்லை சீக்கையோ ட்ராக் பண்ணும்போது ஒரு தின் லைன் மாதிரி நமக்கு தெரியும். அந்த லைன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து மியூக்கோபக்கல் ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து பக்கல் சாஃப்ட் டிஷ்யூவும் மியூக்கோவும் ஜாயின் ஆகுது. பக்கல் மியூக்கோ அந்த மியூக்கோஸாவும் அந்த அட்டாச்சிஞ்சாவும் ஜாயின் ஆகிற இடத்துல நல்லா அந்த ஹைட் நல்லது அந்த சல்கஸ் ஏரியாவில் போயிட்டு நம்ம வந்து கொடுத்தோம்னா இன்ஜெக்ஷன் ஈஸியாக இருக்கும். எப்பவுமே வந்து அந்த நீடில் வந்து ஆல்வேஸ் இட் ஷுட் பி ஃபேஸிங் த டூத் தான். அது மட்டும் இல்லாமல் டூத் இன் த சென்ஸ் போன் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்லா அந்த டெப்த்துக்கு போயிட்டு அந்த டிசைன் டெப்த்துக்கு போயிட்டு நம்ம ஸ்லோவாக டெபாசிட் பண்ணிட்டாலே அந்த டூத் வந்து அனஸ்தடைஸ் ஆகும்.
அண்ட் முக்கியமான இது வந்து என்னன்னா வந்து ஆல்வேஸ் நம்ம வந்து டூத்துக்கு பேரலாக தான் போய் கொடுக்கணும். நம்ம வந்து பர்பெண்டிகுலராகவோ இல்லை க்ராஸாகவோ இல்லை ஆப்ளிக்காவோ போய் கொடுக்கவே கூடாது. ஏன்னா ரூட்டோட டிப் வந்து லாங் ஆக்சிஸ், அந்த டூத்தோட லாங் ஆக்சிஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். அது வந்து இந்த சைடும் வளைஞ்செல்லாம் இருக்காது மோஸ்ட் ப்ராபபிள். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்க டூத்துக்கு அந்த லாங் ஆக்சிஸ், இந்த டூத்தோட சென்டரில் லாங் ஆக்சிஸ் வச்சு கரெக்டாக போய் கொடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு நல்ல ஒரு அனஸ்தீசியாட்டிக் எஃபெக்ட் கிடைக்கும். அண்ட் இதில் வந்து என்னென்ன சேஃப்டின்னு பார்த்தாக்கா வந்து இன்ட்ராவாஸ்குலர் இன்ஜெக்ஷனே நடக்காது. அண்ட் இது வந்து எங்கெல்லாம் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் பார்த்தாக்கா பெரிய ஏரியா ஆஃப் ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். அண்ட் ஏன்னா வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம இன்ஜெக்ஷன் மல்டிபிள் டூத்துக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்துக்கிட்டே வரோம்னா வந்து பெயின் இருக்கும். இன்ஜெக்ஷன் மல்டிபிளாக கொடுக்கும்போது பேஷண்ட்க்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் ஓவர் டோஸ்க்காகும். அண்ட் நீடில் பங்க்சர் வந்து மைட் லீட் டு ஹெமட்டோமா ஆர் பாரஸ்தீசியா. ஃபெயிலியர்ஸ் வந்து எதனாலன்னு பார்த்தாக்கா நீடில் டிப் வந்து நம்ம அந்த அப்பெக்ஸில் கொடுக்கல அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ நம்ம எப்படி இதை கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தாக்கா வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ப்ரொசீஜர் பண்ணும்போது பக்கல் சாஃப்ட் டிஷ்யூலாம் நல்லா அனஸ்தடைஸாக இருக்கும். பக்கல் சாஃப்ட் டிஷ்யூ, பேரகல் சாஃப்ட் டிஷ்யூலாம் நல்லா, இல்லை லிங்கல் சாஃப்ட் டிஷ்யூலாம் நல்லா அனஸ்தடைஸ் ஆகிருக்கும். ஆனால் பல்பில் அனஸ்தீசியா நம்மளுக்கு கிடச்சிருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் அபாவ் போயிட்டு நம்ம டெபாசிட் பண்ண இதுலேருந்து கொஞ்சம் ஒரு 3 mm அபாவ் போயிட்டு இன்ஜெக்ஷன் கொடுத்தோம்னா நம்ம இதை வந்து ஓவர் கம் பண்ணிடலாம். இன்னொன்று வந்து என்னதுன்னா வந்து நீடில் டிப் வந்து ரொம்ப ரொம்ப போன்லேருந்து ரொம்ப தள்ளி இருக்கு அப்படின்ற மாதிரி, டூத் ரொம்ப தள்ளி இருக்கு அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், நீடலை வந்து பெரியாஸ்டம் கிட்ட போய் கொடுத்து இதை பண்ணணும், இன்ஜெக்ஷன் கொடுக்கணும். அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பெயின் தான். ஸோ என்ன பண்ணணும், ஏன் பெயின் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பெரியாஸ்டம் ஹிட் பண்ணணும்னா பெயின் வரும். ஏன்னா பெரியாஸ்டம் இஸ் வெரி வெரி வாஸ்குலரைஸ்ட் அண்ட் வெரி வெரி ரிச்லி இன்னோவேட்டட். ஸோ அதனால் என்ன பண்ணணும், கொஞ்சம் தள்ளி, பெரியாஸ்டியம் பக்கத்தில் தான் ஆனால் கொஞ்சம் தள்ளி கொடுத்தோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு அனஸ்தீசியா கிடைக்கும். பெயின் வந்து இருக்காது.